நீங்கள்லாம் ஏன் பிறந்து சாகுறீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் ஒரு மெமரி சிப் இருக்குது, இந்த இடத்துல இருக்காது. நீங்கள் இறக்குறப்ப என்ன ஆகுறதுன்னா, உங்கள் உடம்பு மண்ணில் செஞ்ச பொம்மை, அதனால் இதை எரிச்சிடுறாங்க இல்லை புதைச்சிடுறாங்க. உங்கள் இறந்துறதுக்கு என்ன மூக்குக்கிட்ட விரல் வச்சு பார்க்குறாங்க, காற்று போயிடுச்சின்னு அர்த்தம். உடம்பு தொட்டு பார்க்குறாங்க, ஜில்லுன்னு ஆயிடுச்சு, ஹீட்டு போயிடுச்சின்னு அர்த்தம். அப்போது 5ல் 4 போயாச்சு. என்னெல்லாம் போச்சு? எண்ணங்கள் இருக்குது, இன்னும் போகல. ஆனால் காற்று போயிடுச்சு, மண்ணில் செஞ்ச பொம்மை போயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு, நெருப்பு போயிடுச்சு. 5ல் 4 அவுட்டு. ஒன்றே ஒன்று இருக்குது, தாட்னு. அப்போ பூமியில் இருக்கிற தண்ணி வேப்பரைஸ் ஆகி நீராவி ஆகி மேலே போய் எங்கே இருக்கும்? மேகமாட்டம் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மேகம் அந்த இடத்துலையோ இல்லை கொஞ்சம் தள்ளி போயோ திருப்பியும் பெய்யும். அந்த மாதிரி தான் ஒரு ஆத்மா மேலே போகுது. மேலே போன ஆத்மா ஆஃப்டர் சம் டைம் கம்ஸ் பேக் டு ஃபினிஷ் த வாசனாஸ். அதுக்கு ஆசைகள் இருக்கு இல்லையா, ஒரு விதை போட்டால் முளைச்சி தரும். ஸோ உனக்கு நிறைவேறாத ஆசைகள் எப்போ வரைக்கும் இருக்கோ அப்போ வரைக்கும் நீ உலகத்தில் பிறந்து செத்துக்கிட்டு தான் இருப்ப. இதுதான் வாழ்க்கை என்பது. ஸோ ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின். எல்லா ஆசையும் விட வேண்டியிருக்கும். கடவுள் மேலே இருக்கிற ஆசையை கூட விட வேண்டியிருக்கும். இல்லைன்னா திருப்பி திருப்பி ஒரு நாயன்மாரா ஆழ்வாரா பாகவதரா உலகத்தில் பிறந்துக்கிட்டு தோண்டு செய்யணும்னு சொல்லி ஜனங்க முன்னால் அலைஞ்சிக்கிட்டு இருப்ப நீ. அது கூட ஒரு ஆசை தான். பேராசை எனும் பிணியில் பட்டு உழலத்தகுமோ ஞானாகரனே நவிலத்தகுமோன்னு அருணகிரிநாதர் பாடுவார். பேராசை, இதை பண்ணிடணும், அதை பண்ணணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும்னு சொல்லி அந்த எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் பிறந்து சேர்த்துக்கிட்டு தான் இருப்போம். இவன் பல தெய்வ வடிவங்கள் அப்படி தான். அதனால தான் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாளா அப்படின்னு தமிழில் ஒரு பாட்டு இருக்குது. ஈவன் தேவர்களும் கூட செத்து பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னா, தே வாண்ட் டு டூ சம் குட் அவுட் ஆஃப் த நொபிலிட்டி. அவங்களுக்கு இருக்கிற கருணையினால ஏதோ உலகத்தில் பிறந்து ஜனங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிடணும்னு நினச்சி திருப்பி பிறந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்கு ஒரு சித்தார்த்த நிலையிலிருந்து புத்த நிலையை தொட்டுட்டாங்களோ, ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த சித்தார்த்தன் இந்த மக்கள்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க, எதுக்கு நோய், எதுக்கு வறுமை, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் மனைவியை விட்டான், மகனை விட்டான், காட்டுக்கு போனான், கடுமையான தவம் செய்தான். சித்தார்த்தனாக இருந்தவன் புத்தனாயிட்டான். புத்தனாகி பலவிதமான எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்தான். உலகத்தில் யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தான். தென் he came to the conclusion, நாம் தான் முட்டாள். இந்த உலகம் அற்புதமாக கடவுளால் இயக்கப்படுகிறது. கடவுள் யாரையும் தண்டிக்கிறது இல்லை. அவன் அவனுடைய எண்ணங்களுடைய விளைவினாலே இந்த உலகத்தில் மறுபடி பிறந்து செத்துக்கினே இருக்கான் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். இதுக்கு மாயாவாதம் பேர், த தியரி ஆஃப் டெல்யூஷன். லாஸ்ட்டில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம். இந்த உலகத்தில் க்ஷீணம்னா என்ன? துக்கம். க்ஷீணமயம், சூன்யமயம். நான் எல்லாமே பொய் தான். இந்த உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது. அதனால் எல்லாமே சூன்யம், எல்லாமே க்ஷீணம், துக்கம் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி நீங்களும் கூட சித்தார்த்தர்கள் தான். நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த வாழ்க்கையில் ஏறி இறங்கி ஒரு நாள் புத்தர் ஆவீங்க. நீங்களும் புத்தர் ஆவீங்க. உங்களுக்குலேயும் தி எஃபர்ட் இஸ் கோயிங் ஆன் டு பிகம் அ புத்தா சம்டே. அதனால தான் நான் சொல்லுவேன், சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். நீயும் தேடு. புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய். Maybe you may not become Buddha, but you will be one step more intelligent than what you are already. புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன்.